அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் வரலாறு பகுதியில் இருக்கிற 3வது பாடம் 2ஆம் உலகப் போருக்கு உண்டான பாடத்திற்கு உண்டான புக் பேக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்வு செய்யவும். முதல் கொஷின் பாருங்கள். ஜப்பான் சரணடைவதாக எப்போது முறைப்படி கையெழுத்திட்டது? ஜப்பான் சரணடைவதாக எப்போது முறைப்படி கையெழுத்திட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, செப்டம்பர் 2, 1945. ரெண்டாவது கொஷின். பன்னாட்டுச் சங்கம் உருவாக்கப்படுவதில் முன் முயற்சி எடுத்தவர் யார்? பன்னாட்டுச் சங்கம் உருவாக்கப்படுவதில் முன் முயற்சி எடுத்தவர் யார்? ஆப்ஷன் இ, உட்ரோ வில்சன். 3. ஜப்பானிய கப்பற்படை அமெரிக்க கப்பற்படையால் எங்கே தோற்கடிக்கப்பட்டது? ஜப்பானிய கப்பற்படை அமெரிக்க கப்பற்படையால் எங்கே தோற்கடிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஆ, மிட்வே போர். 4. அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது? அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது? ஆப்ஷன் இ, ஹிரோஷிமா. 5. ஹிட்லர் எம்மக்களை மிகவும் கொடுமைப்படுத்தினார்? ஹிட்லர் எம்மக்களை மிகவும் கொடுமைப்படுத்தினார்? ஆப்ஷன் இ, யூதர்கள். ஜெர்மனியோடு மியூனிச் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட பிரிட்டன் பிரதமர் யார்? ஜெர்மனியோடு மியூனிச் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட பிரிட்டன் பிரதமர் யார்? ஆப்ஷன் ஆ, சேம்பர்லின். அடுத்தது 7. எப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தானது? எப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தானது? ஆப்ஷன் ஆ, ஜூன் 26, 1945. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. படை நீக்கம் செய்யப்பட்ட டேஸ் பகுதியை ஹிட்லர் தாக்கினார்? எந்த பகுதி? ரைன்லாந்து. 2. இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான் ஆகியவற்றிற்கான ஒப்பந்தம் டேஸ் என அழைக்கப்பட்டது? இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான் ஆகியவற்றிற்கிடையேயான ஒப்பந்தம் டேஸ் என அழைக்கப்பட்டது? ரோம் பெர்லின் டோக்கியா அச்சு உடன்படிக்கை. ரோம் பெர்லின் டோக்கியா அச்சு உடன்படிக்கை. 3. 1940 ராஜினாமா செய்த பிரிட்டன் பிரதமர் டேஸ் ஆவார்? யார் அப்படின்னா சேம்பர்லின். 4. டேஸ் என்பது தொலைவிலிருந்து எதிரிகளின் போர் விமானங்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு கருவி. ரேடார். பொறுத்துக்க பாருங்கள். பிளிட்ஸ்கிரிக் அப்படின்னா மின்னல் வேக தாக்குதல். ராயல் கப்பற்படை பிரிட்டன். வோல்கா ஸ்டாலின் கிரேடு. குவால்டன் கெனால் சாலமன் தீவு. அதுக்கப்புறம் சரியான கூற்றை தேர்வு செய்யும் பாருங்கள். கூற்று. குடியரசுத் தலைவர் ரூஸ்வெல்ட் தனித்திருத்தல் கொள்கையிலிருந்து மாற வேண்டிய அவசியத்தை உணர்ந்தார். காரணம், அவர் 1941 கடன் குத்தகை திட்டத்தை தொடங்கினார். இது என்னது? கூற்றும் காரணமும் சரி. சுருக்கமான விடையிலையும் பாருங்கள். முதல் உலகப் போருக்கு பிந்தைய உலகத்தின் 3 முக்கிய சர்வாதிகாரிகள் யாவர்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முதல் உலகப் போருக்கு பின்னாடி சர்வாதிகாரியாக மாறிய மூவர் யார் அப்படின்னா, முசோலினி எந்த நாடு? இத்தாலி. ஹிட்லர் ஜெர்மனி. ஃப்ராங்கோ ஸ்பெயின். அடுத்தது, ஹிட்லர் ஜெர்மனி மக்களின் ஆதரவை எவ்வாறு பெற்றார்? தனது வல்லமை மிக்க சொற்பொழிவாற்றும் திறமையாலும் உணர்ச்சிமிக்க பேச்சுக்களாலும் மக்களை தன் பக்கம் ஈர்த்தார். வல்லமை மிக்க சொற்பொழிவாற்றலும் திறமை மிக்க உணர்ச்சி மிக்க
பேச்சுக்களாலும் ஜெர்மனியை அதன் இராணுவ புகழ்மிக்க முந்தைய காலத்திற்கு மீண்டும் அழைத்து செல்வதாகவும் கூறி ஜெர்மன் மக்களின் ஆதரவை பெற்றார். ஜெர்மனியரே சுத்தமான ஆரிய இனத்தவர் எனும் இன உணர்வு, மனப்பாங்கு மற்றும் மிக ஆழமான யூத எதிர்ப்பு ஆகியவையும் மக்களின் ஆதரவை பெற உதவின. ஜெர்மனியரே சுத்தமான ஆரிய இனத்தவர் என்னும் இன உணர்வு, மனப்பாங்கு மற்றும் மிக ஆழமான யூத எதிர்ப்பு ஆகியவை மக்கள் ஆதரவை பெற உதவின. அடுத்தது முத்து துறைமுக நிகழ்வு. இது 10th பப்ளிக்கில் அடிக்கடி கேட்குற கொஷின். முத்து துறைமுக நிகழ்வை விவரி. 1941 டிசம்பரில் ஹவாயில் உள்ள அமெரிக்க கப்பற்படை தளமான முத்து துறைமுகத்தின் மீது ஜப்பானிய விமானப்படைகள் முன்னறிவிப்பின்றி தாக்குதல் நடத்தின. எந்த வருஷம்? 1941 டிசம்பர். எந்த தீவு? ஹவாயில் உள்ள எந்த துறைமுகம்? முத்து துறைமுகம். அமெரிக்காவின் பசிபிக் கப்பற்படையை முடமாக்கிவிட்டால் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் மீது தான் படையெடுக்கும் போது எதிர்ப்பேதும் இருக்காது என ஜப்பான் நினைத்ததே இதற்கு காரணம். அமெரிக்காவின் பசிபிக் கப்பற்படையை முடமாக்கிவிட்டால் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் மீது தான் படையெடுக்கும் போது எதிர்ப்பேதும் இருக்காது என ஜப்பான் நினைத்ததே இதற்கு காரணம். அடுத்தது, இதில் பல போர்க்கப்பல்களும் போர் விமானங்களும் அழிக்கப்பட்டன. அமெரிக்க வீரர்கள் பலர் கொல்லப்பட்டனர். இதைத் தொடர்ந்து அமெரிக்கா ஜப்பான் மீது போர் பிரகடனம் செய்தது. இதுதான் அது முத்து துறைமுக நிகழ்வு. அடுத்தது, பெவரிட்ஜ் அறிக்கை குறித்து நீ அறிந்தது என்ன? 1942 ஆண்டில் இங்கிலாந்து பெவரிட்ஜ் அறிக்கையை வெளியிட்டது. பொது நலனுக்கு பெருந்தடையாக உள்ள வறுமை, நோய் ஆகியவற்றை வெற்றி கொள்ள பொதுமக்களுக்கு அதிக வருமானத்தை அளிப்பது, உடல்நல பாதுகாப்பு, கல்வி, வீட்டு வசதி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றை வழங்கும் பல திட்டங்கள் இவ்வறிக்கையில் இடம்பெற்றிருந்தன. அடுத்தது, பிரிட்டன் உட்ஸ் இரட்டையர்களின் பெயர்களை குறிப்பிடுக. இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். 1944 நடைபெற்ற பிரிட்டன் உட்ஸ் மாநாட்டிற்கு 1945 பிரிட்டன் உட்ஸ் இரட்டையர்கள் என நிறுவப்பட்டன. 1 உலக வங்கி, 2 பன்னாட்டு நிதி அமைப்பு. இது அடிக்கடி கேட்குற கொஷின். அடுத்தது, பன்னாட்டு நிதி அமைப்பின் IMF பன்னாட்டு நிதி அமைப்பின் நோக்கங்கள் யாவை? 1 உலக அளவில் நிதி சார்ந்த ஒத்துழைப்பை பேணுதல். உலக அளவில் நிதி சார்ந்த ஒத்துழைப்பை பேணுதல். அடுத்தது, நிதிநிலையை உறுதியானதாக வைத்திருத்தல். பன்னாட்டு வணிகத்திற்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தல். வேலைவாய்ப்பின்மையை பெருக்குதல். நீடித்த பொருளாதார வளர்ச்சி. உலகம் முழுவதும் வறுமையை ஒழித்தல். அடுத்தது, விரிவான விடையளிக்கவும் பாருங்கள். 2ஆம் உலகப் போரின் விளைவுகளை ஆய்வு செய்க. 2ஆம் உலகப் போர் 1939 தொடங்கி 1945 முடிவுற்றது. 2ஆம் உலகப் போர் நவீனமான போராகும். 2ஆம் உலகப் போர் நவீனமான போராகும். இப்போரில் இராணுவத்தினரும் பொதுமக்களும் மிக அதிக அளவில் உயிரிழந்தனர். சரியா? உலகம் 2 அணிகளாக பிரிதல் பாருங்கள். 2ஆம் உலகப் போர் உலகில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது. 2ஆம் உலகப் போர் உலகில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது. அடுத்தது, வல்லரசுகளின் தலைமையிலான அணிகளை கொண்ட உலகம் 2 துருவங்கள் ஆனது. 1 அமெரிக்காவின் தலைமை, 2 சோவியத் யூனியனின் தலைமை. 1 அமெரிக்காவின் தலைமை பாருங்கள், கம்யூனிச எதிர்ப்பு கருத்துக்களை கொண்டவர்கள். அதே மாதிரி சோவியத் யூனியனின் தலைமை கம்யூனிச கருத்துக்களை கொண்டவர்கள். அமெரிக்காவின் தலைமை கம்யூனிச எதிர்ப்பு, சோவியத் யூனியன் தலைமை கம்யூனிசம். ஐரோப்பா கம்யூனிச நாடுகள், கம்யூனிசம் அல்லாத நாடுகள் என 2ஆக பிரிக்கப்பட்டது. அடுத்தது, அணு ஆயுத பரவல். அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் சோவியத் யூனியனும் அணு ஆயுதங்களை அதிகரிக்கும் போட்டியில் இறங்கி ஆயுதங்களை பெருக்கி குவித்தன. இது அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் சோவியத் யூனியனும். பல நாடுகளில் இராணுவத்திற்கான செலவினங்கள் உச்சத்தை எட்டின. பல நாடுகளில் இராணுவத்திற்கான செலவினங்கள் உச்சத்தை எட்டின. பன்னாட்டு முகமைகள்.
பல பன்னாட்டு முகமைகள், குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபை, உலக வங்கி, பன்னாட்டு நிதியம் போன்ற அமைப்புகள் உருவாக்கப்பட்டன. அடுத்தது காலனியாதிக்க நீக்கம். காலனியாதிக்க சக்திகள் தங்களது காலனிகளுக்கு விடுதலை வழங்கின. அதில் இந்தியா முதலில் சுதந்திரம் பெற்றது. அடுத்த கொஸ்டின், ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பு செயல்பாடுகளை ஆய்வு செய்க. இதுவும் பப்ளிக்கில் ரிப்பீட்டடாக கேட்குற 5 மார்க். ஐக்கிய நாடுகள் சபை தற்பொழுது 193 உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது. ஒவ்வொரு நாடும் சிறியதோ அல்லது பெரியதோ ஐக்கிய நாடுகள் சபையில் சமமான வாக்குகளை அவை பெற்றுள்ளன. ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பு பாருங்கள். ஐக்கிய நாடுகள் சபை ஏனைய அரசுகளைப் போலவே சட்டம் இயற்றுதல், நிர்வகித்தல், நீதித்துறை போன்றவற்றிற்கு நிகரான அமைப்புகளோடு செயல்படுகிறது. சரியா? அடுத்தது பொதுச்சபை. அதில் இருக்கிறது முக்கியமான சபை. பொதுச்சபை என்ற அமைப்பில் ஒவ்வொரு நாடும் பிரதிநிதித்துவம் பெற்றுள்ளது. இச்சபை ஆண்டுக்கு ஒரு முறை கூடும். இவ்வமைப்பில் நாடுகளின் நலன் சார்ந்த அம்சங்களும் முரண்பாடுகளுக்கான காரணங்களும் விவாதிக்கப்படுகின்றன. அடுத்தது பாதுகாப்பு அவை. அடுத்தது பாதுகாப்பு அவையாகும். இதில் 15 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. இதில் 5 நாடுகள் நிரந்தர உறுப்பினர்கள் ஆவர். ஏனைய 10 உறுப்பினர்கள் சுழற்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவர். பொதுச்சபையும் பாதுகாப்பு அவையும் ஒரு சட்டமன்றத்தைப் போலவே செயல்படுகின்றன. ஒவ்வொரு நிரந்தர உறுப்பினருக்கும் மறுப்பாணை அதிகாரம் உண்டு. அடுத்தது செயலகம் பாருங்கள். இது ஐநா சபையின் செயல்பாட்டு அங்கமாக செயல்படுகிறது. இதன் தலைவர் பொதுச் செயலாளர் ஆவார். இவர் பொதுச்சபையில் பாதுகாப்பு சபையின் பரிந்துரையின்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பன்னாட்டு நீதிமன்றம். ஐக்கிய நாடுகள் சபையின் நீதி நிர்வாகிகளை பன்னாட்டு நீதிமன்றமாகும். இது ஹாலந்து நாட்டிலுள்ள தி ஹேக்கில் அமைந்துள்ளது. பொருளாதார மற்றும் சமூக மன்றம் ஐநாவின் 5வது அங்கமாகும். ஐநா சபை மேற்கொள்ளும் அனைத்து பொருளாதார சமூக பணிகளை இவ்வமைப்பு ஒருங்கிணைக்கிறது. பிற அமைப்புகள் பாருங்கள். FAO, WHO, யுனெஸ்கோ, யுனிசெஃப் மற்றும் UNDP ஆகியவை ஐநாவின் துணை அமைப்புகளாக உலகில் மிகவும் அக்கறை செலுத்தப்பட்ட வேண்டிய துறைகளான உணவு, சுகாதாரம், கல்வி, பண்பாடு ஆகிய களங்களில் செயல்படுகின்றன. ஐநாவின் செயல்பாடுகள் பாருங்கள். உலகம் எதிர்கொண்ட மாறிவரும் பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு ஐக்கிய நாடுகள் சபை தனது செயல்பாடுகளை விரிவாக்கம் செய்துள்ளது. அடுத்தது 1960களில் காலனியாதிக்க நீக்கம் முக்கிய பிரச்சனையாகும். மனித உரிமைகள், அகதிகள் பிரச்சனை, பருவகால மாற்றம், பாலின சமத்துவம் ஆகியன தற்பொழுது ஐநா சபையின் முக்கிய செயல்பாடுகள் ஆகும். ஐநாவின் அமைதிப்படை உலகம் முழுவதும் மோதல்கள் அரங்கேறிய பகுதிகளில் பணி செய்துள்ளது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடிஞ்சது. அதுக்கப்புறம் 2வது கொஸ்டின் பாருங்கள். 2 கொஸ்டின் தான் இருக்குது ஆக்சுவலாக. சரியா? தேங்க்யூ.